இந்த வீடியோவில் உங்களுக்கு எஸ்எஸ்ஆர்எஃப்னா என்னன்னு சொல்கிறேன். என்னோட போன வீடியோவில் சிஎஸ்ஆர்எஃப்னா என்னன்னு சொன்னேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி போய் பாருங்கள். சிஎஸ்ஆர்எஃப்னா என்னன்றதை வந்துட்டு தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்ஆர்எஃப்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து எஸ்எஸ்ஆர்எஃப்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். கிராஸ் சைட்ஸ் சிஎஸ்ஆர்எஃப் அண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப். கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி, சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. நம்ம வந்து சிஎஸ்ஆர்எஃப்ல என்ன பண்ணோம், வேறு ஒரு யூஸரை அதில் ஆத்தென்டிகேட்டட் பண்ணியிருக்கிற யூஸரை இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அனுப்பி அவங்க கையால் அவங்களோட வெப்சைட்டை வந்து சேஞ்ச் பண்ண வச்சோம். அதுதான் வந்து சிஎஸ்ஆர்எஃப். எஸ்எஸ்ஆர்எஃப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற ஒரு அப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் லெவல் இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருக்கீங்க, உங்களுக்கு அட்மினாக ஒருத்தங்க இருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலவுடு இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு ரெக்வஸ்ட்டாக யூஸ் பண்ணியே நீங்கள் அட்மின் பார்க்க வேண்டிய விஷயங்கள், அட்மின் பார்க்க வேண்டிய ஃபைல்ஸு, மற்ற இன்டர்னல்ஸாக இப்போது google.com அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் இருக்கிற ஒரு வெப்சைட்டு. அதுவே வந்துட்டு கூகுள் கம்பெனிக்குள்ளே ஒரு இன்டர்னல் நெட்வொர்க்குள்ளே ஒரு 127.0.0.1 ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே ஒரு சர்வர் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சர்வரில் இருந்து இன்ஃபர்மேஷனை உங்களால் கூகுள் வழியாக எடுக்க முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு எஸ்எஸ்ஆர்எஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் பண்ண முடியாது. எஸ்எஸ்ஆர்எஃப்பில் வந்துட்டு சர்வருக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், ஃபைல்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். ஆக்சஸை வந்துட்டு வயலேட் பண்ண முடியும். அட்மினால் மட்டுமே பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இந்த நார்மல் யூஸராக இருந்தே சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் அட்டாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. இதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஆத்தென்டிகேட்டட் ஆயிருக்கிற ஒரு யூஸர் நீங்கள் இருக்கிற ப்ரொஃபைலில் இருந்தே சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாத் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பேராமீட்டர் போகுது அப்படின்னா அந்த பாத்துக்கு கீழே நீங்கள் வந்து பாத் ட்ராவர்சல் பண்ணி சில அட்மின்ஸ் பார்க்க வேண்டிய ஃபைல்ஸை நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம். இப்போ பாடி பேராமீட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் மாதிரி போச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அட்மினில் உங்களுடைய பேஜில் இருந்து உங்களோட சர்வருக்கு பேக் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரது தான், உங்களோட பெர்மிஷன் இல்லாத ஃபைல்ஸை நீங்கள் கொண்டு வரது தான் சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பர்ப்சீட் லேப்ஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து நம்மளோட பர்ப்சீட் லேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக் எஸ்எஸ்ஆர்எஃப் அகெயின்ஸ்ட் அனதர் பேக் எண்ட் சிஸ்டம். ஒரு பேக் எண்ட் சிஸ்டம்லேருந்து ஒரு பேசிக்கான எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லேபை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப் வந்து இப்போ ஓப்பன் ஆகட்டும். யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பர்ப்சீட் லேப்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். நான் எல்லா வீடியோவில் இது தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி இதிலேருந்து பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் லேபில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு பேக் அண்ட் சிஸ்டமில் இருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து இதிலேருந்து கேதர் பண்ண முடியும். ஒரு பேசிக்கான எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணால் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ லாகின் வந்து ஒர்க் ஆகலை. ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் இதில் வந்து நம்ம என்ன வந்து எஸ்எஸ்ஆர்எஃப்பில் வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ரெக்வஸ்ட் வந்து போகுது அப்படின்றத வந்து நம்ம அதில் ரொம்ப டார்கெட் பண்ணி பார்க்கணும். யூஆர்எல் பாஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத் வந்து போகுதா அப்படின்றத வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ வியூ டீட்டெயில்ஸ்ன்னு கொடுப்போம். வியூ டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தா எப்படி போகுது, கெட்டு ப்ராடக்ட் ஐடி, இங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி தான் வந்து பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அப்போது என்ன போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அகாடமி ஹெட்டர்னு ஒன்று போகுது. ஸோ இந்த மாதிரி அதோட எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய் பார்க்கலாம். செக் ஸ்டாக் இருக்குது. ஸோ செக் ஸ்டாக்குக்கு போகலாம். இப்போ வந்து இதை ஆன் பண்ணி லண்டன் போட்டு பாரிஸ்ன்னு போட்டு செக் ஸ்டாக்குன்னு கொடுக்கலாம். செக் ஸ்டாக்குன்னு கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏபிஐ அப்படின்ட்டு போகுது. இது வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் இதை காப்பி பண்ணி டீகோடரில் போடுறேன். டீகோடரில் நான் இங்கே போட்டுட்டு இதை டீகோடர்ஸ் யூஆர்எல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா டீகோடர்ஸ் HTML அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஆர்எல் மாதிரி உங்களுக்கு கிளியராக வந்து போயின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HTTP
//192.168.0.1 ப்ராடக்ட் ஐடின்னு ஒன்று போயின்ட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ இதை வந்துட்டு நம்ம ஹீட்டு கொடுக்கலாம். ஹீட்டு கொடுத்தா 218 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் வருது. என்ன அது அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு அது சொல்லுது. ஸோ 218, 84 இந்த மாதிரி ஸ்டாக் வேல்யூலாம் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளோட டெஸ்ட் என்னென்னா, பேக் எண்டில் வந்துட்டு என்ன வந்து ஒரு ஐபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இதில் இருந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் இன்ட்ரூடருக்கு அனுப்புகிறேன். இன்ட்ரூடருக்கு அனுப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது 192.168.0.1 இருக்குது. ஒரு ஐபி அட்ரஸ் வந்து 1லேருந்து 225, 255 வரைக்கும் தான் இருக்கும். 255 வரைக்கும் ஒரு ஐபி வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த சைனை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நம்பர்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு 1லேருந்து 255 வரைக்கும் கொடுத்துட்டு சீக்வன்ஸ் நம்பராக வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு ஐபி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 404 எரர் வந்து வரணும். ஸோ 404னால் அந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா, ஆனால் கரெக்டான பார்த்து ஆனால் தப்பான ஒன்று கொடுக்கறதுனால பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். அந்த ஐபி வந்து கரெக்டாக இருக்குதுன்னா, ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த ஹிட்டு வந்து நான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 1லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 192.168, 1.47, 48, 49 அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து இது ரன் பண்ணியிருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் கோடை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 123க்கு வந்து 404 எரர்னு வந்திருக்கு. ஸோ 404 எரர் வந்திருக்குன்னா 123ன்ற ஒரு ஐபி வந்து ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸை வந்து யூஸ் பண்ணோம். நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 192.168.0.123 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து இதை கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதை வந்துட்டு 192.168.123:8018 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இது அப்படியே வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா HTTP-120 என்ன இருந்தது 192.168.1.123:8080 போர்ட் நம்பர். ஸோ இப்போ வந்து இதை மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு டைரக்டரி அட்டாக் மாதிரி பண்ணி இதுக்கு அடுத்த பாத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை வந்து ஒரு டைரக்டரி அட்டாக் மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ அந்த டைரக்டரி அட்டாக்கை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட நிறைய இன்ட்ரூடர்ஸ்லாம் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பாத்தை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பர்ஃபெக்டான பாத் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த 200 ஓகே வரும். இப்போ 404 எரர் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று கரெக்டாக தான் நம்ம கொடுக்குறோம், ஆனால் பர்டிகுலர் பாத்தை நம்ம தப்பாக கொடுக்குறதுனால 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஐபி வந்து தப்பான ஐபியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 500 சர்வர் நாட் ஃபவுண்டு, நம்ம வந்து தப்பாக கொடுக்குறோம், ரீடைரக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ 404ன்றது வந்து நம்ம பர்டிகுலராக அந்த ஐபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பாத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பேலோட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து செக் லிஸ்ட்டில் இருக்கும். பேலோட்ஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேலோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான பேலோடை வந்து சூஸ் பண்ணணும். அதாவது ஸ்லாஷுக்கு அப்புறம் என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரூடரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த இன்ட்ரூடரை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ஸிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ஸிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரியலான ஒரு பேலோட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 200 ஓகே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் தப்பான ஒரு பேலோடை வந்து சூஸ் பண்ணிட்டேன். பேலோட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டரி அட்டாக் பண்ணுற ஒரு பேலோட் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பேலோட் வந்து ஆக்சுவலாக செக் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அது இங்கே நான் எங்கே வச்சேன் அப்படின்றது தெரியல. ஸோ மீடியம் ஒரு வேர்ட் லிஸ்ட்டு ஒரு ஃபைல் அப்படின்றது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு சப் ஃபைண்டர், சப் லிஸ்டர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பேலோடை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செலக்ட் கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அது அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் ரன் பண்ணோம். எனக்கு அந்த பர்ஃபெக்டான பேலோடு, இந்த பேலோடு சூஸ் பண்ணுறதுல தான் வந்து ப்ராப்ளமே இருக்குது.
பெய்லோட் வந்து ஒரு பெரிய ஜிப் ஃபைலாக வந்து கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பேலோடு வந்து இருக்குது. சும்மா நம்ம இதில் அட்டாக் பண்ணி பார்ப்போம். அட்டாக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் வேல்யூ ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரன் பண்ணும். ஸோ இப்போ நான் அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லோவாக அட்டாக் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. 404 இதுதான் வந்து ரெஸ்பான்ஸாக வருது. ஸோ எதில் வந்துட்டு நம்மளுக்கு 200 ஓகே வருது, இல்லை 301 வருது. 301னா ரீடைரக்ஷனு. ஸோ 302 301 அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான உங்களுக்கு எரர் கோடு வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அட்டாக் வந்து ரன் ஆகி முடிக்கும் போது நம்ம மேலே அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாறும். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நம்மளால் இதோட எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த அட்மின் ஏதாவது ஒரு பாத்து வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா /admin அப்படின்ற ஒரு பாத்து வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் உங்களுக்கு 200 ஓகேன்னு வந்துருச்சு. ஸோ 200 ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ அந்த அட்மின்ன்ற பாத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கே அவங்களே ஒரு ஐபி கொடுத்துட்டாங்க. யூசர் நேம் ஈக்குவல் டு கார்லெஸ் அப்படின்ட்டு. நம்மளோட அல்டிமேட் கோல் என்னென்னா கார்லெஸ்ன்ற யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். அதுதான் நம்மளோட இதுவே இந்த கோலே. ஸோ நம்ம அந்த ஐபியை அப்படியே காப்பி பண்ணி இங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த கார்லெஸ்ன்ற யூசரை வந்து டெலீட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம எப்படிலாம் வந்து ஒரு சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி பண்ணி இன்டர்னல் சர்வரில் ஒரு ஏபிஐ சர்வருக்குள்ளே இருந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அட்டாக்கை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேதர் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சு பார்த்து பண்ணணும். இங்கேக்கு 2 யூசர் இருக்குது. கார்லெஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிற, இன்னொருத்தங்க நேம் வந்துட்டு வீனர்ன்னு இருக்குது. நம்மளோட கோல் வந்து கார்லெஸ்ஸை தான் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் ஏபிஐயில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 302 எரர் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரீடைரக்ஷன் வந்து நடந்துடுச்சு. ரீடைரக்ஷன் நடந்து அடுத்த பேஜுக்கு நம்ம போகும்போது அந்த ரீடைரக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு அந்த பர்டிகுலர் ஏபிஐ வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். ரன் பண்ணதுனால பேக்ரவுண்டில் அந்த டெலீட் பண்ணுற ஒரு யூசரோட ஏபிஐ வந்து பின்னாடி சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போய் இதை வந்துட்டு நம்ம இதை முடிஞ்சிச்சா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏபிஐ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோன்னா கார்லெஸ் யூசர் டெலீட் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு டெலீட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அட்டாக்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். டேக் கேர். பாய்.